பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ஓட இன்றைய நாள் சனிக்கிழமை எபிசோட்ல ராணவோட எவிக்ஷன் ப்ராசஸ் அஃபிஷியலா நடந்து முடிஞ்சிடுச்சுங்க. ஸோ ராணவ் எவிக்ஷன் ஆகிறப்ப என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பிக் பாஸ்ல நம்ம விஜய் சேதுபதி ஆரம்பிக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராணவ பத்தியும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பிஆர பத்தியும் வந்து சொல்லியிருந்திருப்பாப்ல இன்டைரக்டாவே. அதுக்கப்புறம் எவிக்ஷன் ப்ராசஸ் வர்றப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்கள் கம்மியாக, கம்மியாக எப்படி இருக்கு? அப்படிங்கிற மாதிரி கேள்விய ஆரம்பிச்சு, அப்ப ஒரு ஆள வெளியில எடுத்துருவோமா? அப்படின்னு சொல்லி எவிக்ஷன் கார்ட கையில கொண்டு வந்துட்டு, பிக் பாஸ் வீட்ல இருந்து யாரு வெளியில போகக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படின்னு ஒரு கேள்விய கேட்டு, கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா, எவிக்ஷன் அட்டையில இருக்கிறது ராணவ் அப்படிங்கிறத தூக்கி காமிச்சுட்டாப்ல. ஸோ இதுக்கு முன்னாடி எவிக்ஷன் ஆகுறப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மானாச்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எவிக்ஷன் ஆகுறப்ப ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவாங்க. கட்டி பிடிச்சுலாம் வழி அனுப்பி வைப்பாங்க. ஆனா ராணவ் எவிக்ஷன் சொன்னப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்காத மாதிரியே இருந்துச்சு. யாருமே ஃபீல் பண்ணவே இல்ல. குறிப்பா சௌந்தர்யா வந்து பயங்கர சந்தோஷமா கை தட்டினத மட்டும் நல்லா க்ளோஸ் அப்ல காமிச்சாங்க. ஸோ எவிக்ஷன் ஆகி வெளியில போறப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா யாருமே வந்து ராணுவ வந்து ஃபீல் பண்ணி அனுப்பி வைக்கலங்க. மாறா சந்தோஷமா வந்து பார்த்தீங்கன்னா, அனுப்பி வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ராணுவ் எவிக்ஷன் கார்ட காமிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, "யாருப்பா இங்க ராணுவுக்கு சப்போர்ட் பண்ணது? ஏன் ஓட்டு போடலையா?" அப்படின்னு விஜய் சேதுபதியும் கேட்டிருப்பாப்ல. ஓகே ஃபிரெண்ட்ஸ், இத பத்தின கருத்துக்கள மறக்காம இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க.